பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆனந்தமாகிய திவ்ய இயேசுவே, என் முழு இதயத்தோடு தேவரீரை அபேட்சித்து ஆராதிக்கிறேன். தேவனக்கருணை மூலமாக உம்மோடு அனந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரீர் மருமக்களை அழைக்கிறார். அன்புள்ள தைரிய அநீர் பிரகலித்த அசுத்தி பிள்ளைகிற அவமானத்திற்கு பரிகாரமாக தேவ தூதர்களுடைய தீவிரமான கீழ்ப்படிதலையும் அவர்களும் அது கிருபையை பாராட்டுகிறார். நன்றியர்ந்த தோத்திரங்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நமது திருத்தந்தை ஆயர், நமது பங்கு தந்தையர், நமது திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் தந்தையர், நமது அருள் சகோதரிகள், இவர்களுடைய உடல் உள்ள நலன்களுக்காகவும் அவர்களின் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் நமது பங்கு மக்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். இயேசுவின் திருஇருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறது. இயேசுவின் திருஇருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத முதல் நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியற்ற மனத்தோடு உங்கள் திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திருஇருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திருஇருதயத்தை நோக செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்கள் நிலை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஇருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாற்றி தேவரின் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஇருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்தருளும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாக இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே,
அன்புமிக்கவர்களை, நற்கருணை நாதருடைய முன்னிலையிலே நாம் முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். சுமை சுமந்து சுமந்திருக்கக்கூடிய என் சகோதரனை சகோதரியை எல்லோரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கின்றார். சிறிது நேரம் நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டி நாம் உருக்கமாக ஜெபிப்போம். எங்களை எல்லாம் படைத்து காத்து இன்று வரை வழிநடத்தி வரக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம். ஆண்டவரே, இந்நாள் வரை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தீவிர செய்து வருகின்ற மகத்தான காரியங்கள், அருட்கொடைகள், அதிசயங்கள், அற்புதங்கள், அற்செயல்கள் அனைத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்று உம்முடைய திருப்பாதம் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருந்த இறை சமூகத்துக்காக ஜெபிக்கின்றோம். காலகாலமாக தூய அந்தோனியார் வழியாக இறை நம்பிக்கையில் ஈரோண்டி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்திலும் அருட்கொடைகளினால் நிரப்பியருளும். எந்த விதமான பிரிவுகள், விளக்குகள், மனத்தாங்கல்கள் இல்லாமல் நாங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திரு அவையாக எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த இறை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை பேசலி உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் படைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தீமைகளை நன்கு அறியக்கூடியவர் தேவர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான இறை ஆசிரியர் நிறைவாக பொழிந்தலும் என்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்தது போன்று இந்த இறை சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, குடும்பங்களை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய என் பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை விசேஷமாக ஆசீர்வதித்தல், நல்ல வேலை வாய்ப்புகளை உழைக்கக்கூடிய திறனையும் நல்ல எதிர்நோக்கு சிந்தனை கொடுத்து குடும்பத்தை, மனைவியை, மக்களை, பெற்றோரை நேரிய பாதையில் வழிநடத்தக்கூடிய பண்புகளை கொடுத்தல்லும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற குழந்தைகளை ஆசீர்வதித்தல், சிறார்களை ஆசீர்வதித்தல், வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தல். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவத்திலே ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளர்ந்து பல சமூக வாழ்விலே ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக இவர்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, படித்து முடித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து வாழ்வதற்கு தேவையான முறையான வழிகாட்டுதலை இவர்களுக்கு கொடுத்தெல்லாம். ஆண்டவரே, வெளிநாடுகள், வெளியூர்களிலே உழைப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய பங்கு இறை சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். சென்றிருக்கக்கூடிய இடங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளை உழைக்கக்கூடிய திறனையும் நல்ல வாசம் செய்யக்கூடிய இடத்தை, பாதுகாப்பை கொடுத்து தெய்வீக வல்லமையோடு அவர்களை தாங்கி வழி நடத்துவீராக. தீங்குகள், தீய சக்திகள் அணுகாமல் தேவர் எப்பொழுதும் கோட்டை மரணமாக இருந்து பரிசுத்தமான கரங்களினால் தாங்கி வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை அவர்களுக்கு கொடுத்தலும், தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும், தொழிலிலே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வருமானத்தை கொடுத்தலும், வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல வளங்களை கொடுத்தலும். ஆண்டவரே, இன்று நாங்கள் கூடி ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மன கவலையோடு, மன பாரத்தோடு, பல்வேறுபட்ட சங்கடத்தோடு, கவலை கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய கவலை கண்ணீரை அகற்றி அவர்களுக்கு அமைதி, சமாதானத்தை நிறைவாக கொடுத்தல்லும். ஆண்டவரே, நோய் நொடிகளினால் துன்பப்பட்டு துயரத்தோடு வேதனையோடு மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தலும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேடி வந்திருக்கக்கூடிய விடுதலை கொடுத்தலும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல காரியங்கள் என்னுடைய மகனுக்கு
மகனுக்கு என்னுடைய மகளுக்கு குறித்த காலத்திலே நடைபெற வேண்டும் என்று வேண்டக்கூடிய காரியங்கள் விரைவாக நடைபெற தேவன் கிருபை செய்துள்ள குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விரைவாக அவர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வத்தை கொடுத்தலாம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக நீரே வல்லமை மிக்கவர், நீரே உன்னதமானவர் என்று தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கு தேவையான பரலோக அருட்கொடைகளை நிலைப்பாக பொழிந்து இரக்கத்தோடு வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம்.